ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வறுவலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்கினோடனே அரைச்ச பேஸ்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயில் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சின்ன நண்டு ஒரு 10 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன நண்டு முழுசாக இருக்குது, அது ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நண்டு குழம்பு, நண்டு கிரேவிலாம் எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் கழுவி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நண்டு வேக விடணும். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி அடுப்பை சிம் பண்ணிடணும். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் ஊற்றி நண்டும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு வறுவல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.